அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ சீரியஸான மேட்ரு, அதை என்கிட்ட சொல்லாமல் பொறுமையாக சாப்பிட்டேன்னு சொல்கிறியே ஐயா. சோறுங்கிறது ரொம்ப முக்கியம் சேது. நம்ம ஆசையில் சேர்த்தவாரி இறைச்சிட்டு இப்போ சோத்தை போய் பில்டப் பண்ணுறானே ஐயா. இவன் சாப்பிட்ற கேப்பில் நாம் சந்தி சிரிச்சிட்டோம் ஐயா. இப்பெல்லாம் பொண்ணுங்க ரொம்ப மாடர்னாக எதிர்பார்க்குறாங்க சேது. ஹேர் ஸ்டைலு, லுக்கு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸு இதெல்லாம் பக்காவாக பார்த்ததுக்கப்புறம் தான் ஓகே சொல்கிறாங்க. லவ் பண்ணாலும் இதெல்லாம் அவசியம் பார்க்குறாங்க. அப்போனா எனக்கு பொண்ணே கிடைக்காதுன்னு சொல்கிறியா கல்யாணம்? நான் அப்படி சொல்லலை சேது. உனக்குன்னு ஒரு பொண்ணு கண்டிப்பாக இருப்பா. ராத்திரியோட ராத்திரியாக ஓடி போனதுக்கு பதிலாக என்ன பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே ஐயா. நீ ஃபீல் பண்ணுற மாதிரியே தான் அவங்க அப்பா அம்மாவும் பயங்கரமாக ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசினாங்க. ஃபோட்டோவை எங்கள் பொண்ணு பார்க்காம இருந்திருந்தா இன்னும் 2 மாதம் அவள் எங்கள் கூடயே சந்தோஷமாக இருந்திருப்பா. அந்த ஃபோட்டோவை பார்த்ததுனால ஓவர் நைட்லேயே ஓடி போயிட்டான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணினாங்க. பொண்ணு பார்க்க ஃபோட்டோ கொடுத்தது ஒரு தப்பாயா? திரிச்சு போய் ஓடி இருக்காளே. பொண்ணு ஃபோட்டோவை பார்த்துட்டு பொண்ணை பார்க்கறதுக்கு நான் ஓடுனேன். ஆனால் நம்ம ஃபோட்டோவை பார்த்துட்டு பொண்ணே திருச்சி போய் ஓடி இருக்குது ஐயா. என்னது ஃபோன் பண்ணி அடிக்குது, யாருன்னு பார்ப்போம். ஆஹா, கல்யாணத்துக்கிட்ட இருந்து. சொல்ல கல்யாணம். போன தடவை பொண்ணு மிஸ் ஆனதுனால இந்த தடவை நானே உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன். பொண்ணோட டீட்டெயில் எல்லாம் உனக்கு அனுப்புகிறேன். நாளைக்கு காலையில் கரெக்டாக 9 மணிக்கு பொண்ணோட வீட்டுக்கு வந்துரு. நானும் அங்கே வந்துடுறேன். மற்ற விஷயங்களை நேர்லேயே பேசி முடிச்சிடலாம். ஒரு வழியா 8:50க்கெல்லாம் பொண்ணோட வீட்டுக்கு வந்தாச்சு. காலிங் பெல் அடிப்போம். வேண்டாம், போன வாட்டி பொண்ணு பார்க்க போன வீட்டில் காலிங் பெல் அடிச்சு தான் பொண்ணு நமக்கு பெல் அடிச்சுட்டு போயிட்டா. கதவை தட்டுவோம். ஆஹா, கதவு திறக்குது. யார் நீங்க? என் பேரு சேது. ஓ, வாங்க வாங்க, சோபால உட்காருங்க. ஆமாம், கூடவே கல்யாணம் வரேன்னு சொன்னாரே, வரலையா? வந்துருவார். கல்யாணம் வந்ததும் பேசி முடிச்சிடுவோம். கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்தே தீரும். என்னது, மணி 9:30 ஆச்சு, இன்னும் கல்யாணத்தை காணோம். பொண்ணோட அப்பா உள்ளே போனார், அவரையும் இன்னும் காணோம். ஏப்பா சப்ளையர், சீக்கிரமா முருவலா நல்ல ஒரு நெய் தோசை கொண்டுட்டு வா. என்னது இவ்வளோ லேட் ஆச்சு? செல்போன் மணி அடிக்குது. சொல்லுங்க சேது. அப்பா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நானும் ஹோட்டலுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு சேது. நெய் தோசை ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏய்யா, நான் எவ்வளோ சீரியஸாக வாழ்க்கை பிரச்சனையை சொல்கிறேன், நீ வயிற்று பிரச்சனை சொல்கிறியா? வாழ்கிறதே வயிற்றுக்காக தானே சேது. சீக்கிரம் வந்துடுறேன். நான் தோசை சாப்பிட்டுட்டு வர்றதுக்குள்ள நீ ஆசைப்பட்ட பொண்ணு ஒன்றும் உன்னை விட்டு போயிட மாட்டா. ஆஹா, பொண்ணு பார்க்க வந்துட்டு தனியாக ஹாலில் உக்காந்துட்டு இருக்கமே ஐயா. உள்ளே போனவரையும் காணோம், வர்றேன்னு சொன்னவனையும் காணுமே ஐயா. தோசை ரொம்ப நல்லாவே இருந்தது, இந்தாங்க பில்லு. இவ்வளோ நேரம் ஆகி இன்னும் காணும் ஐயா. ஆட்டோ சத்தம் கேட்குது, வந்துட்டான். ஏப்பா சீக்கிரம் வாப்பா. லேட் ஆச்சுன்னு ஃபீல் பண்ணாத சேது. எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்கோ. என்னது, எல்லாமே முடிஞ்சிடுச்சா? அதாவது கல்யாணமே முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்கோன்னு சொன்னேன். பொண்ணோட அப்பாவும் வந்துட்டார். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மற்ற விஷயங்களை பேசுவோமே. இனிமே பேசுறதுக்கு எதுவுமே இல்லை கல்யாணம். அப்போன்னா ஸ்ட்ரைட்டா கல்யாணத்தை பற்றியே பேசிடலாம். மன்னிக்கணும் கல்யாணம். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் ரொம்ப லேட்டு. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருந்தா இவருக்கே என் பொண்ணை பேசி முடிச்சிருக்கலாம். 1 மணி நேரம் தானே லேட் ஆயிருக்கு, இப்போ பேசி முடிச்சிடுவோம். இல்லை கல்யாணம், 1 மணி நேர கேப்பில் முக்கியமான சொந்தக்காரர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசினார். அவர் சொன்ன மாப்பிள்ளைக்கே பொண்ணை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டோம். ஆஹா, 1 hour கேப்பில் எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஐயா. எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்க சொன்னானே ஐயா. அவன் சொன்ன மாதிரியே எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஐயா. தப்பா நினச்சிக்காதீங்க. சொந்தத்தில் கொடுக்கறது தான் நல்லதுன்னு என் ஒய்ஃபு சொன்னான். அதுக்கு என்னங்க, பரவாயில்ல. ஆஹா, பொண்ணு பார்க்க என்ன கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு பரவாயில்லன்னு நான் பேச வேண்டிய டைலாக் அவன் பேசுறான் ஐயா.